அளவில்லாத ஆசை நமது குணங்களை எல்லாம் அழித்துவிடும். ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் ஆபத்தானது அறியாமையே. பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் காரணமாம், பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணமாம், தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லையாம் மனிதன். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரந்தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. ஒருவர் உங்களுக்காக ஒதுக்கும் நேரத்தை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. சேமிப்பு இல்லை என வருத்தப்படாதே, கடன் இல்லை என்று சந்தோஷப்படு. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல நடிப்பதில் தவறில்லை. நீங்கள் யாரை நம்புவது என்பதில் கவனமாக இருங்கள். உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். தகுதியில்லாத உறவுக்கு அளவுக்கு மீறிய மரியாதை கொடுக்காதீர்கள். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கு பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி. சில கசப்பான உண்மை, நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். வாசிப்பு பழக்கம் உள்ளவர் ஒருபோதும் திருடுவதில்லை, திருடன் ஒருபோதும் புத்தகங்கள் வாசிப்பதில்லை. தனக்கு தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் அறிவதுதான் அறிவு. குத்தும் மூசியிடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். அதுபோலதான் வாழ்க்கை. தேவைக்கு தேடுவோரை தொலைப்பதில் தவறில்லை. தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான், தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் ஒரு பொருள் ஆகாதே. குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல, அது ஒரு மனநோய். பிறரை ஏமாற்றி பெறும் பாசமும் பணமும் நீண்ட நாள் நிலைக்காது, இருக்கும் வரை உடலிலும் உணர்விலும் ஒட்டாது. தேவையற்ற இடங்களில் அதிகம் பேசாதே, தேவையான இடங்களில் பேசாமல் இருக்காதே, இரண்டும் ஆபத்தானது. இறந்தபின் சிந்தப்படும் கண்ணீரும் இருக்கும்போது கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ஒன்றுதான், இரண்டும் வீண்தான். கடவுளை விட சிறந்த இயக்குனர் யாரும் இல்லை. அடுத்து என்ன காட்சி வைத்திருக்கிறார் என்று யாராலும் யூகிக்க முடியாது. நாளைய தினம் சிறப்பாக இருக்க வேண்டுமெனில் முதலில் நீ உன்னை நம்பு. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாயிருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார், உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வு கசக்காது. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை இல்லை. எந்த உறவுகளும் தூறலாய் இருக்கும் வரைதான் ரசனைக்குரியது. அடைமழையாய் பிடித்து கொண்டால் வெறுப்புக்குள்ளாகிவிடும். நமக்கு நாமே சுமைதான், தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதனால். வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பது வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க 2 வழிகள். 1, நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடம் சொல்லக்கூடாது. 2, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் தலையிடக்கூடாது. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். வேலைகளுக்கு சோம்பேறியான ஆட்களை தேர்வு செய்கிறேன். ஏனென்றால் அவர்களால் அந்த வேலையை செய்து முடிக்க சுலபமான வழியை கண்டுபிடிக்க முடியும். இறைவன் உனக்கு கஷ்டத்தை எப்பவும் கொடுப்பதில்லை, உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது என்பதை அடிக்கடி நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். பல நேரங்களில் நம்மை நாமே கடக்க. பயம் கொண்டவன் பேயை உருவாக்கி உலகை முட்டாளாக்குகிறான். பயமற்றவன் தேவையை உருவாக்கி உலகையே பிரமிக்க வைக்கிறான். நம்ம கூட பழகிறது எல்லாம் ஒன்று வேஷமாயிருக்கு, இல்லைன்னா விஷமாயிருக்கு. பெண்ணின் அன்பு போல சிறந்த மருந்தும் இல்லை, அவளின் நிராகரிப்பு போல சிறந்த தண்டனையும் இல்லை. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனமுடையும் என யோசிப்பதில்லை. அன்பிற்கான பாடத்தை நாய்களிடம் கற்றுக்கொள்.
துரோகத்திற்கான பாடத்தை மனிதர்களிடம் கற்றுக்கொள். பேசி பயனில்லை என்னும்போது மௌனம் சிறந்தது. பேசுவதில் அர்த்தமில்லை என்னும்போது பிரிவு சிறந்தது. யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் நீயே எழுந்து நின்றாய். அப்போது உனக்கு வயது 2. இப்போது மட்டும் எதற்கு பயப்படுகிறாய்? சண்டையிடாதே என்று சொல்வதை விட சண்டையின் போது வார்த்தைகள் விடாதே. சண்டை முடிந்துவிடும். சண்டையில் கூறிய வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் சிறந்தது. நீந்தத் தெரியாதவனிடம் சென்று ஆழமான விஷயங்களை பற்றி வீண் விவாதம் செய்யாதீர்கள். பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று முன்னேறி வந்திருந்தால் தட்டிக் கொடுங்கள் உங்களை. நீங்களும் 1000ல் ஒருவன். இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே மரியாதை. சத்தமின்றி இருந்தால் சமுத்திரத்தை கூட குட்டை என்று சொல்லும் உலகம் இது. கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம். குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல. தவறு என்றால் கற்றுக் கொடுங்கள், சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள்.